கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்க கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்பப் பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 மையம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தம்முயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரவர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தட்டு தொழிலையே தலையணை செய்தாரே. தங்க உழவர்கள் உருகிட கலவைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உருகிட கலவைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் எவியே ஓடா புது பேன்றாது எங்கள் வீட்டுக்கு உழுங்கடென்று நல்லா தொடச்சி வை. ஆமாம், அது ஆற்காடு சேகர்காடில் வாங்கி வந்தது செந்தில் கிட்ட. இந்த பக்கம் வை, இங்கே இந்த பக்கம் தந்து வை. டேய் ஒயர் இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் போடுறான். நம்ம கிட்ட இது பாரு ஜெங்ஷன் பாக்கி எத்தனை போய் நம்மளுக்கு தானே அது இன்னொன்றுக்கு இது எத்தனை தானே. பதிந்து குழந்தைகள் அருகில் இருப்பதே கேசப்ப இந்த பக்கம் வைடா. சரி சோறு சோறு போடு போடு தூச்சி போடு. போய் போடு. கிடைக்கும்.